friends, welcome back to my channel Chandru'sTechBytes, and இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் ரிவ்யூன்னு சொல்றத விட ஒரு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் கேட்ஜெட்ஸ் ஃபார் அவர் DJI நியூ கேட்ஜெட் நம்பர் 1, ஒரு அமேசிங் கேட்ஜெட் ஆக்சுவலாக. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா KC868 Propeller Guard for DJI நியூ அப்படின்னு ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க. இதோட பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேனல் தான் இருக்கும். அது வந்து சன்லைஃப் அப்படின்ற பிராண்டு. ஸோ கம்ப்ளீட்லி சீல்டாக இருக்குது. ஓப்பன் பண்ணுவோமா? நிறைய கிளியராக ஆரஞ்சு அப்படின்னு ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள ஒரு ஓகே. ஸோ DJI நியூ இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் பாப்புலர்னு கொடுத்துருக்காங்க. ரைட் அண்ட் லெஃப்ட் ஸ்டெப்ஸ் அலைன் த கரஸ்பாண்டிங் ஹோல்ஸ். Please adjust the pro steps, adjust the propeller steps, ensure that each hole installed in place. Okay, thank you. Okay, so இதோட சிம்பிள் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை லாக் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரெண்டு ஓப்பன். அண்ட் லெட்ஸ் செக் தி வெயிட் ஆஃப் தி ப்ராப்பலர். ஸோ வந்ததுக்கப்புறம் 1 2 ஸோ 12 கரெக்டாக வச்சோம். 12 grams. ஓகேவா? ஸோ இதில் மெஷர்மெண்ட் அண்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா டோட்டல் 12 grams. அவங்க கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 10 grams கொடுத்துருக்காங்க. மோர்லெஸ் இதோட ட்ரோனோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ஆங்கிளில் கொடுத்துருக்காங்க. 12 grams வெயிட் கொண்ட ப்ரொடக்ஷன். ஆக்சுவலாக இதை எப்படி ஸ்டிக் பண்ணுன்ற ஸ்டிக்கர் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட DJI ட்ரோன் எடுத்து ஸ்டிக் பண்ணிடலாமா? ஸோ இதை வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் ஆப்ஷன் எதுனா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படியும் வரும். ஸோ இது லெஃப்ட், இது ரைட். லெஃப்ட் ரைட் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் ஃபார் DJI நியூ ட்ரோன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லேண்டிங் கியர்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது LG 865 ஹைட்னிங் லேண்டிங் கியர் ஃபார் DJI நியூ போட்டிருக்காங்க. இது ஒரு குயிக் அன்பாக்சிங் பார்த்துடலாமா? உங்களோட ட்ரோன்ஸ் வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா
ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட லேண்டிங் கியர்ஸ், சில்ட்ரன்ஸ் ப்ளே பண்ணுற டாய் மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. ஸோ 4 பீசஸ் இருக்குது, 4 லெக் இருக்கும். இந்த ஒரு ப்ராடக்ட்டும் பார்த்திங்கன்னா DJI நியோவோட ஒரு இதுன்னு சொல்லலாம். இங்கே கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலாக இருக்கிறது எப்படி வந்து டெவலப்பிங் பண்ணணும் தெரியுது. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா DJI நியோ N3 ட்ரோனோட ஜாஸ்டிக்கு நல்லா போடுற ஒரு சிலிகான் ஜெல்லி ஸ்டிக் ஆக்சுவலாக. இது வந்து அதுலேயும் அமேசானில் அவைலபிளாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3 கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து பிளாக்கு, இன்னொன்று வந்து ரெட்டு அண்ட் ப்ளூவும் அவைலபிளாக இருக்குது. இப்போ கரண்டே அவைலபிள் ஸ்டாக்கு. பிளாக் அண்ட் ரெட் கரண்டே அவைலபிள் இருக்குது. ஸோ உங்கள் ஜாய்ஸ்டிக்கை வந்து நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு லுக்காக இருக்கும். அதுக்காக நம்ம அதுமாதிரி ப்ரொடக்ஷனும் கூட, அதனால இது நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அட் லாஸ்ட் நம்மளோட லென்ஸ் சூட் ஃபார் DJI நியோ ZG898 லென்ஸ் சூட் DJI நியோ. ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் அண்ட் தென் ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லென்ஸ் கார்டு எப்படி இருக்கும் அதே மாதிரி நீங்கள் அப்புறம் ப்ளக்கிங் பண்ணிக்கலாம். அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுத்துருக்காங்க எப்படி செலக்ட் பண்ணணுன்றது. Press the top buckle and remove the lens cover. Okay, and then first buckle the bottom buckle and then snap the buckle on the top. Okay, நம்ம லென்ஸ் கார்டு எப்படி போடுறோமோ அதே ஸ்டேஜ் தான். ஓகே, பாட்டம் ஒன் அதை எப்படின்னு சொல்லிட்டு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பாட்டமை ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இது பாட்டம் பார்த்தீங்கன்னா இதுதான் டாப்பு, இது பாட்டம். ஸோ பாட்டமை வந்து உள்ள ப்ளக்இன் பண்ணிக்கிறோம். அந்த டாப்பை வந்து உள்ள ஒரு லாக் பண்ணியாச்சு. ஸோ எந்த வித டிஸ்டன்ஸ் இல்லாமல் லாக் ஆகும். டிஃப்ரெண்ட்டில் வந்து ஒரு லுக்காகவும் இருக்குது ஆக்சுவலாக. மேபி அந்த ப்ரொடக்ஷன் கேஸ்க்கு அடுத்து லென்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். பட் ப்ரொடெக்ட் பண்ணணும் தெரியல. பட் அதே மாதிரி உங்களோட ஜாய்ஸ்டிக் உள்ள கவர் போட்டு பார்க்கணும். கொஞ்சம் ரப்பர் மெட்டீரியல் கொஞ்சம் இதுவாக இருக்கும். கொஞ்சம் கதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி போடலாம். ஓகே, இந்த பக்கம் கரெக்டாக ஷூட் ஆகிடுச்சு, இப்படியும் ஷூட் ஆகிடுச்சு. டாப் ஆங்கிள் எஸ், நைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஷூட் ஆகிடுச்சு உங்களோட இது. ஸோ இதுதான் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் திரும்பி ஒரு ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட DJI கீழே இருக்கிற அந்த சினி அந்த இது மறைஞ்சிடுது. பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த என்ன சொல்கிறது சினி மோட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்கு இல்லையா, அந்த பட்டன்ஸோட மேலே இருக்கிற மாதிரி இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. அண்ட் ஹோம் பாயிண்ட் அப்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் பட்டன்ஸ் என்ன கிடையாது. கேமரா அண்ட் கிம்பல் கேமரா ஓகே எதையுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எதுவுமே வந்து டச் ஆகலை, எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, ஸோ எஸ், இந்த ப்ரொடக்ஷன் கவர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பர்ச்சேஸ் பண்ணிங்க. நல்லா இருக்குது ஆக்சுவலாக புக் ஆக்சுவலாக. அண்டு அதே மாதிரி லென்ஸும் நல்லாயிருக்கு.
நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.